என்னுடைய பார்வை ஆவிக்குரிய இயல்பின் நாட்டம் கொண்டது. அதன் அடையாளமாக இந்த சுரூபங்களை வைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் இவர்கள் ஆவிக்குரிய இயல்பின் மீது நாட்டம் கொண்டவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வார்த்தைகளில் ஊனியல்பு இச்சைக்குரிய வார்த்தைகள் வந்தாலும் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல், இவர்கள் எந்த விதத்தில் இந்த தேவைகளை கேட்பார்களோ அதே விதத்தில் நான் கேட்கிறேன். என்னுடைய தேவைதான். ஆனால் நான் ஊனியல்பு நாட்டம் கொண்டவன் என்று நீங்கள் பார்க்க கூடாது. நான் உங்கள் உறவை கேட்பவன் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் இவர்கள் மூலமாக வேண்டுகிறேன் என்று சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இவர்களிடம் சொல்லி அதை கடவுளிடம் சொல்கிறோம். அப்ப என்ன ஆகுது? நான் ஊனியல்பு தேவைகளை கடவுளிடம் கேட்கவில்லை. எனவே நான் ஊனியல்பு நாட்டம் இல்லாதவன் என்று கடவுள் முடிவெடுக்க முடியும். எங்க பார்க்க வேண்டும் என்றால் ரோமர் 8வது அதிகாரத்தில் ஏற்கனவே பலமுறை பார்த்ததுதான். ஆனால் இதை பொறுத்து இப்பொழுது பார்ப்போம். என்னென்றால் 8வதுல 5, 6 பார்க்கிறோம் அல்லவா? ஏனெனில் ஊனியல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்குரியவற்றின் மீதே இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப நாட்டம் உள்ளவங்க என்ன ஆகுறாங்க? 6வதுல போய் பார்த்தா ஊனியல்பு மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. புரியுதா? இப்ப ஏன் நாங்க சிறுவங்களை வைத்து வழிபடுகிறோம் என்றால், ஆண்டவரே நான் ஊனியல்பு மனநிலை கொண்டவன் அல்ல, அதற்கு அடையாளமாக இந்த சிறுவங்களை வைத்துக் கொள்கிறேன். இவர்கள் ஆவிக்குரிய இயல்பின் மீது நாட்டம் கொண்டவர்களாக வாழ்ந்தவர்கள். அது போன்ற நாட்டம் தான் என்னிடமும் இருக்கிறது. அதனால் நான் ஊனியல்பு தேவைகளுக்காக ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது ஊனியல்பு நாட்டம் கொண்டவன் என்ற அடிப்படையில் வந்துவிடக்கூடாது என்று சொல்வதற்காக என்ன செய்கிறோம் என்றால் இந்த சுரூபங்களை வைத்து வழிபடுகிறோம். அப்ப யாரெல்லாம் மகனாக மாற வேண்டும், தந்தை அதாவது தந்தையாகிய கடவுளுக்கு மகனாக மாற வேண்டும் என்று யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ, யாரெல்லாம் அது போன்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த சுரூபங்களை வைத்து அதன் மூலம் ஜெபிக்க வேண்டும். இப்ப என்ன நடக்கிறது என்றால், இதெல்லாம் வேணாம், நம்ம நேரம் ஆவியானவர்கிட்ட ஜெபிச்சு அப்படியே நேரம் கடவுள்கிட்ட கேட்டா நேரம் கிடைக்கும். நேரம் வாங்கிக்க, யார் வேணான்னா நேரம் வாங்கினா நீ ஊனியல்பு நாட்டம் கொண்டவன் என்று அங்கே பதியப்படும் விண்ணகத்தில். இவர்கள் மூலியமாக போனால் இவர்கள் மூலியமாக வந்ததால் இவன் ஊனியல்பு நாட்டம் இல்லாதவன் என்று எனக்கு அங்கே பதியப்படும் என்னுடைய ஜெபம். அப்ப ஊனியல்பு நாட்டம் ஏன் சாவு தருது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒண்ணுதான் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒண்ணு ஊனியல்பு தேவைக்கு, அதாவது ஊனியல்பு நம்பிக்கை உடையவனாக இருந்து ஊனியல்பு நாட்டத்துக்குரியவற்றை கேட்கிறோம். இன்னொன்று என்ன கேட்கலாம்? உறவு கேட்கலாம். ரெண்டும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். 2 விதமான ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அதான். நீ உறவையும் கேட்டுட்டு ஊனியல்பையும் கேட்கக்கூடாது. ஏன்? ஊனியல்புங்கிறது சிலுவையற்ற நிலை. ஊனியல்பு நாட்டம் சிலுவை அகற்ற சொல்லி கேட்கும் செயல். அப்ப நான் உறவை கேட்கிறேன் என்றால் ஆவிக்குரியவற்றில் நமக்கு கிடைக்க இருப்பது உறவுதான், அதாவது கடவுள் நிலை. அதை கேட்கிறேன் என்றால் இந்த ஊனியல்பு நாட்டத்தை சிலுவையாக ஏற்றுக்கொள்வேன், சுமக்க தயார் என்று கடவுளிடம் காட்டுவேன் என்பதால் நாம் எங்கே போகிறோம்? அந்த உறவு ஆவிக்குரியலின் மீது நாட்டம் வைக்க போகிறோம். அதனால் நம்மை பாதுகாப்பவர்கள் இந்த புனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்கள் மூலியமாக ஜெபிப்பதால் இவர்கள் உங்கள் உறவை கேட்கும் நபர்கள் அப்படின்னு அவங்க நமக்காக பரிந்துரை செய்வார்கள். ஏன் பரிந்துரை நானே நேராக கேட்கிறேன், யாருக்கு எனக்காக பரிந்துரை செய்யணும் அப்படின்லாம் கிண்டல் செய்வார்கள். நம்முடைய சகோதரர்கள், அருங்குடை இயக்க சகோதரரும் பிரிவினை சகோதரர்களும் என்ன செய்வார்கள் இதெல்லாம் கிண்டல் அடிப்பார்கள். ஏன் எனக்கா இன்னொருத்தன் பரிந்துரை செய்யணும்? நான் தான் நேரா ஜெயிக்கலாமேப்பா, என்கிட்ட கடவுள் கேட்க மாட்டாரா? அவன் கேட்பாது. நீ ஜெயிச்சுன்னா மீனிங் மாறி போயிருமே, பரவாயில்லையா? உறவு கிடைக்காம போயிருமே, பரவாயில்லையா உனக்கு? அதனாலதான் நாம் புனிதர்கள் வழியாக ஜெபிக்கிறோம். அதான் அவர் சொல்றார் இல்லவா, மத்திய 6வது அதிகாரத்தில் பார்த்தால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அது நமக்கு புரிவதில்லை. இன்னும் சொல்றாரு, இப்படி எல்லாம் சொல்றாரு, பிதற்றுகிறார்கள் சொல்றாரு, அது மாதிரி ஜெபிக்காதங்கிறாரு, ரூம்குள்ள போய் சாத்திட்டு ஜெபிங்கிறாரு, என்னென்னமோ சொல்லிட்டு அப்புறம் தான் பரலோகத்தில் இருக்காங்க ஜெபத்தை சொல்றார். எனவே இந்த பிதற்றல் எல்லாம் சொல்றாரு, இது நமக்கு புரியல.
அதனால இதை புரிஞ்ச ஒரு நபரை வைத்துக் கொள்கிறோம் இடையில். அவர்கள் தான் புனிதர்கள். அவர்கள் மூலமாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் பிதற்றலாகவே இருந்தால் கூட அதை உருப்படியான வார்த்தைகளாக மாற்றி, அப்படின்னா உறவு கிடைக்கக்கூடிய வார்த்தைகளாக மாற்றி, நமக்கு வேண்டியதையும் பெற்று தந்து, வேண்டுதல் நிறைவேற்றி சொல்றோம் இல்லையா, அதையும் இவர்கள் கொடுத்து உறவையும் கொடுக்க ஏற்பாடு செய்வார்கள். யாரு? இந்த சுரூபங்களா, அதாவது அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய சுரூபங்களுக்குரிய நபர்கள். யாருக்கு அடையாளமாக இருக்கிறதோ அந்த நபர்கள் இதை செய்து தருகிறார்கள். ரெண்டும் கிடைக்கப்பெற. அதனால நாம் அந்த புனிதர்கள் வழியாக ஜெபிக்க வேண்டும். அன்னை மரியாளும் ஒரு புனிதர் தான். ஆனால் அன்னை மரியாள் மூலமாக ஜெபித்தாலும் இதே தான் நடக்கிறது. எனவேதான் பார்க்கும் பொழுது உருவ வழிபாடு போன்று தெரிந்தாலும், சிலை வழிபாடு போன்று தெரிந்தாலும் நாம் அதை தொடர்ந்து செய்கிறோம். ஏனென்றால் அதை செய்யவில்லை என்றால் நமக்கு வர இருப்பது சாவு. அதை செய்துவிட்டால் நமக்கு வர இருப்பது வாழ்வும் அமைதியும் ஆகும். அப்படின்னு யார் சொல்றா? ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொல்கிறார். வாசித்து காட்டுகிறேன். இந்த பார்வையில் அதை பாருங்கள்.